தமிழகத்தில் போலி மருத்துவர்கள் இதுவரை 640 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் போலி மருத்துவர்களை தடுக்க மாநில மற்றும் மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மருத்துவ பணிகள் துறை இயக்குநர் செங்குட்டுவனிடம் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கிராமப்புற பகுதிகளில் அதிக அளவில் போலி மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சராசரி பொதுமக்கள் போலி மருத்துவர்களை எவ்வாறு கண்டறிவது, அவ்வாறு கண்டறியக்கூடிய போலி மருத்துவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் பாயும் என்பது தொடர்பாக தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் மருத்துவ பணிகள் துறை இயக்குனர் செங்குட்டுவன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். போலி மருத்துவர்களை சராசரியாக கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு கண்டறியலாம், அவர்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளணும்? பதிவு பெற்ற மருத்துவர்களுக்கு இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், தென் சித்த மருத்துவ கவுன்சில், ஹோமியோ மருத்துவ கவுன்சில் அவைகள் பதிவு பெற்ற சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சான்றிதழை அவங்க கிளினிக்கில் போர்டில் வச்சுருப்பாங்க. தென் அடுத்தது ப்ரிஸ்கிரிப்ஷன் பேடில் அவங்களுடைய டிகிரி மென்ஷன் பண்ணியிருக்கோம், பேர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த போலி டாக்டர் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அல்லது பேரோ படித்த குவாலிஃபிகேஷனோ எதையும் அவங்க பதிவு பண்ணுறதில்ல. அதை வச்சு நம்ம தெரிந்து கொள்ளலாம். சந்தேகம் ஏற்பட்டின் அந்த சம்மந்தப்பட்ட ஏடிக்கு நம்ம தகவல் கொடுத்தோம்னா அது உண்மையான டாக்டர் என்று தெரிந்து கொள்ளலாம். 104 மூலியமாகவும் அந்த டாக்டருடைய உண்மை நிலையை தெரிந்து கொள்ளலாம். சார், அதே மாதிரி இது மாதிரியான டாக்டர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவர்கள் மீது பாயும்? இதற்கு அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள், குறிப்பாக ஜிஓ மூலமாகவோ அல்லது குழுக்கள் மூலமாகவோ என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டுட்டு இருக்கீங்க? இதற்கு அரசு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. ஸ்டேட் லெவலில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டர் அண்ட் ஜேடிஹெச்எஸ் மூலியமாக அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக இந்தியன் மெடிக்கல் கோடு ஆக்ட் 15/2 படியும், தென் ஐபிசி 1972 அந்த செக்ஷனில் செக்ஷன் 419 அண்ட் 420 மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கலாம். போலீஸ் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.